பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளணும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நம் செய்தியின் தலைப்பு அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று எண்ணாகம் 23 சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்க்கும்போது காண்டாமிருகம் என்று சொல்லும்போது அந்த அதாவது மிருகத்திலே அது ரொம்ப பலம் உள்ளது. எதை கண்டு பயப்படாது. அது பாருங்க, அந்த மூக்குக்கும் உதட்டுக்கும் இடையில ஒரு கூர்மையான கொம்பு போல் அது காணப்படும். நீட்டிக்கொண்டிருக்கும். அந்த கொம்பால் தன் எதிரிகளை முட்டி கிழித்து கொண்டு ஜெயம் பெற்றுக்கொண்டு. இதே போல தான் இந்த கொம்பு எதுக்கு அதுவும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, அபிஷேகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம், அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன், எதை பெற்றுக்கொள்கிறீங்களோ இல்லை, இந்த ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக்குப்பி எடுத்துகிட்டு எண்ணெயால் நிரப்பி தாவீதை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. சகோதரர் நடுவில் அவர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் மேலே தங்கி இருக்கிறார். இதுதான் மகவா பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. நம்ம ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். எல்லா காலங்களிலும் நம்ம கூட இருப்பார். அது தீங்கின் காலமாக இருக்கலாம், நெருக்கத்தின் காலமாக இருக்கலாம், ஆபத்து காலமாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் கூட அவர் இருந்து நம்ம கூட இருக்கிறாருன்னு நமக்கு ஒரு கூட இருந்து நம்மோட. நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க ஆவியானவரோடு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் காணப்படணும். அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்து அவங்க கூட எல்லாம் பேசிகிட்டே இருப்போம் இல்லையா? அதே போல் நீங்களும் உங்கள் காரியங்கள் யாவுக்கு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார். அபிஷேகம் பெற்றதுக்கு அது ஆவியான அது முதல் நமக்கு கூட தங்கி இருப்பார் அப்படின்னு விசுவாசிக்கணும். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அபிஷேகம். அதனால தான் அன்னாள் பாருங்க, அன்னாள் சொல்லுகின்றால், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று 1 சாமுவேல் 2:11 சொல்றாங்க. அபிஷேகத்தினால் நம் கொம்பு உயரும். அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுவதைத்தான் வேதம் சொல்கிறது. ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் அபிஷேகம் பண்ணி, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லா கூட்டத்திலையும் கேட்கும் போது எல்லாரும் கை தூக்குவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னா எதுக்காக பெற்றுக்கொண்டோங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதாவது போய் சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தாவீதை போய் அபிஷேகம் பண்ண சொல்றாரு, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னா நம்ம கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்த அவர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமா நம்ம மாறணும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நம்ம எனக்காக தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது ஆண்டவருக்காக நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வந்து உணர்வில் வாழணும். அதுக்கு தான் ஆவியான கூட இருக்கார். கர்த்தரை தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் காணப்படும். இன்றைக்கு நாம் அபிஷேகத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் காணப்போகின்றோம். முதலாவது பக்கமும் தேவ அபிஷேக வல்லமையினால் சத்துருக்களின் நடுவில் வெற்றி கிடைத்த தாவீது. அநேக போராட்டங்கள் பாருங்களேன். நீங்கள் இப்போ நம்ம நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். அப்போ நம்ம நீதிமான் என்று சொல்லும்போது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்னா ஆவியானவர் நம்மோடு தங்கி இருப்பார். இதெல்லாம் இப்போ அநித்தியமான ஆசீர்வாதங்கள் நம்ம கேட்கறதை விட்டுட்டு இப்போ எல்லாரும் இந்த பாருங்க, அழிந்து போகிற கூடாரத்துக்காக இந்த உலகம் நித்தியமானதுக்காக நம்ம எப்போவுமே வாஞ்சிக்கணும் ஆண்டவற்றை. நித்திய ராஜ்யம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ கற்றுக்கொள்ளணும். அது மாதிரி இன்னைக்கு அநேகர் உலக பிரகாரங்களில் தான் அழிந்து போகிறது. காரியத்துக்கு வச்சு எனக்கு இதை வேணும் ஆண்டவரே, இதை செய்ய ஆண்டவரே. அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் உலக பிரகாரங்களில் தான் இருக்கும். வீடு வேணும், கார் வேணும், எனக்கு வசதி வேணும், அது வேணும், இதை வேணும், இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வேணும். உங்களை பற்றி நான் அறிந்து கொள்ள இருதயத்தை எனக்கு வேணும். வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடணும். இப்படி நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் கேட்கணும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அதே மாதிரி அபிஷேகம் பெற வாங்கியோடு இருக்கிறவங்க 2 காரியம்தான். முதல்ல உங்களுக்கு தாகம், 2வது சுத்த இருதயம். நல்ல மனசாட்சியத்துக்கு சுத்திகரிக்கப்பட்டதா நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னால் ரத்தத்தினால் கழுவப்பட்டா எப்போவுமே சொல்லணும். வீட்டில் பாத்திரத்தை கழுவி சுத்திகரித்தாதான் அதில் பாலை காய்ச்சின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் தான் தினமும் நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவு, நம்முடைய நடக்கை, நம்முடைய அறிக்கை
என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் நீங்க தினந்தோறும் கழுவி சுத்திகரிக்க, ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் கழுவும் கழுவுன்னு சொல்லணும். அப்பதான் வந்து கரைதிரையற்றவர்களாய் காணப்படும். ஏன்னா அந்த பைபிள்ல 119 சங்கீதம் 25 சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கு. நம்ம என்ன உலக பிரகாரங்கள்ல இருந்து அதுக்கு தான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தெடுத்தாள். நம்ம எல்லாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம சாதாரண உலகத்தார போல் தான். ரட்சிக்கப்பட்ட பின்னர் தான் நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் அவர் போய் நம்ம அவர்கிட்ட என்னோட பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் நம்முடைய தம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அதே போலதான் ஒவ்வொரு நாளிலும் இந்த உலக தூசிகள், உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு எதிராக எப்பவுமே போராடிட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு ஒரு நாள்ல வந்து நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டே இருப்போம். ஒரு சின்ன தூசி மாதிரி நம்ம சிந்தையில பிசாசு எதையாவது தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு போயிடுவோம். உடனே நமக்கு காரணமே இருக்காது, திடீர்னு கோபம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை குறித்து தப்பா சொல்லிட்டு போயிடுவோம். இவங்க எப்படி எப்படி நம்ம வந்து அதையே நடிச்சுட்டு அவங்க நம்மளை எப்படி பேசிட்டாங்க, நம்ம அப்படி பேசிட்டாங்கன்னு உலகத்தார போல சிந்திச்சிருவோம். இல்லை, தேவ பிள்ளைகளே, அனுதினமும் நீங்கள் வந்து மற்றவர்களே மன்னிக்கணும். அது பெரிய இது. மன்னிச்சாதான் அந்த ஒரு சகோதரத்துக்கு மன்னிப்பு கேட்டப்பறம் தான் அந்த பலிபடத்தில் போய் அந்த காணிக்கையை செலுத்தணுன்றிருக்கு வேதத்தில். அதனால் எப்பவும் யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்கள பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்கள பார்த்தா பிடிக்கிறதில்ல, அவங்ககிட்ட போக மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நாங்கள் பகை காட்டாலும் மற்றவங்க ரொம்ப பகைப்பாங்களே ஏசப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்களெல்லாம் நீ தேவ சமூகத்தில் மன்னிச்சுட்டு அவங்க மேலே எனக்கு ஒரு கசப்பு இல்லைன்னு நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். உண்மை. ஏன்னா நம்ம போய் சில இடத்துல போய் அவங்ககிட்ட போய் ப்ளீஸிங்காக பேசி நம்ம வந்து ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கிட்டா கூட நம்மகிட்டலாம் பேச விரும்பல அப்படிலாம் பேசி நிறைய பேர் எனக்கு ஃபோனில் சொல்லுவாங்க. நான் நீங்கள் ஒவ்வொரு செய்தியிலும் அண்ணன் தம்பியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், கண்ட சகோதரத்தில் அன்பு கூடாதுன்னு காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூறான்னு செய்தி கொடுக்குறீங்க. நாங்கள் போய் பேசினாலும் எங்களை ஒன்றுமா அல்லல் தட்டுறாங்க. நான் சொல்லுவேன், இப்போ அவங்க தட்டட்டும், ஆனால் நீங்கள் வந்து கத்திருக்கும்பா நின்று உண்மை உத்தமமாக இருக்கணும்னு சொல்லுவேன். அது உண்மை. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்யவே விட மாட்டார். நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாது, நோ டோன்ட் டூ தட் அப்படின்னு. நம்ம அதுக்கு ஒன்னொன்றுக்கும் நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆவியானுடைய துணை கொண்டு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களோடு இடைப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து பெரிய பேர்டனாக தெரியாது. ஐயோ நான் இதை தூக்கி சுமக்கிறேன், எனக்கு என்ன செய்ய, எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், அப்படியெல்லாம் வராது. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதீங்க, ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாக ஓடி போவான். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சிந்தையில் பிசாசு கொடுக்குற எல்லா பொய்களையும் நம்பவே கூட சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்திடணும். அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னா, நம்ம வந்து சிந்தையில் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அரைஞ்சிக்கணும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கேன், அதை அரைந்து கொள்ளணும். எப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா, எல்லாருடையும் அவங்க எல்லாரும் நார்மலாக பேசுவாங்க, எதிர்வையான பேசுவாங்க, அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். நம்ம சிந்தைக்குள்ளே அதை விடாமல் இருக்கணும்னா நம்ம வந்து எதிரியான பிசாசு சொல்கிறத நம்பக்கூடாது. அதுக்கு பதிலாக கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, கர்த்தர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு விசுவாசிக்கணும். அது மாதிரி இந்த பிரச்சனையை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னார்னா நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம உலகத்தார போல் கவலைப்பட்டு என்ன ஆகுமோ ஜனங்கள் மத்தியில் எப்பவுமே 3 கேள்வி எழுப்பிப்பாங்க. ஏன் எனக்கு இது இப்படி நடந்தது, அதே மாதிரி எப்போ இது மாறும், இதுக்கு தீர்வு என்ன, இந்த 3 ஏன் எப்போ எப்படி இந்த 3ஐயும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். உங்கள் வேலை என்னென்னா ஆண்டவர்கிட்ட உங்கள் பாரம் ஒப்படைக்கும். ஆண்டவரை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னோட எனக்கு உதவி செய்யும். ஏன்னா ஆண்டவர் தவிர நமக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவே மாட்டாங்க. என்னதான் நம்ம சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உதவி செய்யும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செய்வாங்க, அதுக்கு மேலே. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு எப்படியாவது உதவி, அதாவது ஆண்டவரோட உதவி எப்படி இருக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையெல்லாம் இறங்கும். அதுக்கு தான் அவர் பேர் வந்து சர்வ வல்லமையுள்ள தெய்வன், எல் ஷடாய் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா. சர்வ வல்லமையுள்ள அர்த்தம் எதையும் அவரால் செய்ய முடியும். அதாவது செங்கடலை 2ஆக பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு ஓட வைத்தவர்,
எரிய கோட்டையை சொக்கு நிறை உடைத்து, அப்படிப்பட்ட தெய்வன் கடல்ல நடந்து சிஷர்ல படகு பயணத்துல காப்பாற்றி, அப்படி எல்லா காரியமும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ. நம்ம நினைப்போம், ஐயோ இது முடியுமா, கர்த்தருடைய கை குறியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி ஆகுமோ ஆகாதோ என்று நீ காண்பா என்று என்னாகும் 11:23 சொல்றாரு. அதனால தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை தியானம் பண்ணிட்டு அந்த வசனத்தை வச்சு நல்லா அபிஷேகத்துல நிரம்புங்க. அதுக்கு பேர் தான் ஆவியானவர் உங்க மீது அசைவாடணும். நீங்க சிந்தையில வந்து தேவனுடைய வார்த்தையை அறைந்து கொண்டு நல்ல ஆவியில நிரம்புனீங்கன்னா அதை ஃபுல்லாக ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். அதனால தான் இருளை வெளிச்சமாக்குவார், ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்துவார், வெறுமையை நிறைவாக்குவார். ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த காரியம் வரும். எப்படி இந்த மரியாளுடைய காரியத்தில் கூட சொன்னேன், இது எப்படி ஆகும், நான் புருஷனே அறியனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா ஏசப்பாவுடைய பிறப்பில். அப்போ என்ன சொன்னார், ஓ பரிசுத்தாவே உன் மீது நிழலிடுவார். அதுதான் நம்ம சொல்கிறோம் அசைவாடுதல். அதனால் அந்த அபிஷேகத்தை நல்லா பெற்றுக்கொண்டு ஆவியில் நிரம்பி நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது கற்றுக் கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைவேறும். வாக்கு தத்துவம்னா முதல்ல என்னங்க, வாக்குரைத்தவர். அதாவது இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய வாக்கினால் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள் தான் வாக்கு தத்துவம். வாக்கை நிறைவேற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வாக்கு தத்தமாய் நமக்கு எடுக்குது. அதை நம்ம விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டுட்டு ஆவியானவர் பலத்தினால் அவர் நம்ம மீது அசைவாடி அதை செயலாற்றுவார். அதைத்தான் செய்யணும். அதுக்கு பேர் தான் தேவ ஆவியானவர் அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறார்னு அர்த்தம். இங்கே பாருங்க, அபிஷேக வல்லமையினால் சத்துருக்களின் நடுவில் வெற்றி கிடைக்க, நடுவில் தாவீதுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது என்று பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16:13 சொல்றாரு, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து தங்கி இருந்தார். அபிஷேகம் பெற்றவரோடு கர்த்தர் கூட தங்கி இருப்பார். அதனால்தான் சங்கீதக்காரன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சங்கீதம் 23:5 சொல்றாரு. அபிஷேகம் இருக்கிறனால அவர் அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற தெய்வம். நம்ம வந்து அபிஷேகத்தை பற்றி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் அந்த சர்ச்சில் போய் இல்லை மீட்டிங்கில் போய் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு அதோடு விட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வந்து அடுத்த வாரம் அப்படி இல்லை, வீட்டில் தினந்தோறும் ஒரு டைம் போடுங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்ன்ட்டு. அதில் ஜெபிக்கும்போது 2 பாட்டை பாடுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க, கர்த்தர் உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்கிறார் ஒரு டைரி எடுத்து அதை எழுதுங்க. ரேமாவாக கர்த்தர் கொடுக்குற வார்த்தையெல்லாம் நீங்கள் எழுதணும். அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா ஆவியில் நிரம்பி 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 ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வார்த்தைகளை அபிஷேகத்தின் வல்லமையை பெருக செய்வார். அந்நிய பாஷைகள் வந்து பெருகும். அது சில பேர் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலேயே தொத்தன்னுட்டு இருப்பாங்க. இல்லை, வளரணும், எல்லா விதத்திலும் ஆவியான ஒரு பலன் கொண்டு வளரணும். ஆனால் அதுக்குத்தான் என்ன சொன்னால் ஜெபத்துக்கு முதல் இடம் கொடுக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜெயம் இல்லாத வாழ்க்கை. ஜெபம்னா என்னங்க, ஆண்டவரோடு தொடர்பு கொள்வது தான் ஜெபம். அவர் ஜெபிக்க முடியும், என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன்னு. எப்படி கேட்பீங்க? ஜெபம் மூலமாக கேட்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ண போதுக்கு முன்னே அங்கே போய் நான் உடனே உங்களுக்கு நான் ஜெபிச்சா என் ஜெபத்தை என் ஏசப்பா கேட்பார். ஏன்னா வேதம் அப்படித்தான், மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிறவர், கேட்க மட்டும் இல்லை அதுக்கு பதிலும் கொடுக்கிறவர் என்று யாபேஸ் நிரூபித்து காட்டினார் இல்லையா? அதே மாதிரி தான் செய்யணும். இங்கே பாருங்கள், அபிஷேகத்தை பற்றி நிரம்பி வழிகிறது. இந்த அபிஷேகத்தினால்தான் தாவீது சத்துருக்கள் மத்தியில் ஜெயம் எடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம். அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவீதும் கோலியாத்துடைய கதை. அதில் வந்து பாருங்கள், தாவீது கோலியாத்தை வென்ற விதம் 17ஆம் வசனத்தில் 17 கோலியாத்தை சொன்னதை தாவீது கேட்டான். அதுக்கு எப்படி கேட்டான்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைவு கூறணும். இப்போ பாருங்கள், தாவீதை கூட்டிகிட்டு போய் சவுல் ராஜாட்ட கொண்டு போகிறான். டைம் இல்லாமல் சீக்கிரம் போகிறேன் அது சொல்லி கொண்டு போகும்போது, அப்போது அவர் பார்க்கும்போது இவன் உருவத்தில் பார்த்தா சின்ன பையனாக இருக்கிறார். அவர் ராஜா சொல்கிறார், அவன் பிறந்த நாள்லேருந்து யுத்த வீரன்பா, நீ என்ன இப்படி. அப்போ தான் அது வந்து அந்த ராஜாட்ட தாவீது சொல்லுவார், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரண்டி வந்தது, எல்லாம் நான் எப்படி அதை வந்து கிழிச்சு போட்டு ஜெயம் எடுத்தேன். அப்போனா என்ன அர்த்தம், என் கூட அப்பா ஆண்டவர் இருந்தார், இதெல்லாம் பலத்தினால் நான் அவருடைய பலத்தினால் செய்தேன், இந்த விருத்த சேதனம் இல்லை, இந்த பெலுசனும் அவளை ஒன்றா இருப்பான்னு சொல்லுவோம். இதுதாங்க உங்களுக்கும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும். நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுவேன், சில போராட்டங்களை பார்த்து அப்படி மலைச்சு போய் நிற்கும்போது ஆண்டவர் ஒன்று சொல்லுவார்,
நம்ம எவ்வளோ பெரிய பெரிய போராட்டத்தெல்லாம் சந்திச்சுட்டு வந்தது. ஏன் இதை குறித்து நீ சோர்ந்து போயிட்ட? அதெல்லாம் நீ எப்படி நான் உனக்கு நடத்தி கொடுத்தேன்? நான் உன்னோடு இருந்து செய்த காரியம் பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா? அதை செய்த தெய்வன் இதை செய்ய மாட்டேனான்னு சொல்லி பழசெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் கத்தர் செய்த நன்மைகளை நினச்சி பார்த்து பூர்வ காலத்து அதிசயங்களை நினச்சி பார்ப்பேன். அப்போ நினைப்பேன், ஆண்டவரே அப்போ மலையே தாண்டியாச்சு, இது என்ன ஒரு குன்று தானே அப்படின்னு நமக்கு தோணும். இதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நினச்சி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு தந்தீரே, உடுக்க உடை துடித்தே, இருக்க இடம் கொடுத்தீரே, இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டீரே. நம்ம பாருங்க, இந்த புயல் வந்துச்சு, கர்த்தர் நம்மளை இரவும் பகலும் பாதுகாக்கிறாரே, நன்றி சொல்ல வேண்டாமா? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய திடீர்னு வெள்ளம், அன்னைக்கு யார் எதிர்பார்த்தது இப்படி வெள்ளம் வரும், இப்படி சென்னையை புரட்டி போடும், நம்ம நினைக்கல. ஆனாலும் பாரு, நம்மளை கர்த்தர் காத்து கொண்டார். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் காக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நீங்கள் சொல்லணும். சொல்லி சொல்லி நீங்கள் நன்றி செலுத்தணும். தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல் காப்பாற்றுகிறார். நீங்கள் ஜெபிக்கணும். நமக்கு முதல்ல அனௌன்ஸ்மெண்ட், எல்லாரும் இந்த சென்னை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிச்சதுனால தான் இப்படியாவது கொஞ்சம் காக்கப்பட்டோம். ஜெபம் பண்ணணும். ஜெபங்கிறது ஒரு பெரிய நமக்கு ஒரு வேலி. யோபு என் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து அவன் கைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை பெருக செய்தார் என்று யோபு 1:10 சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் எசப்பா, அதுவும் இல்லாமல் வேதம் சொல்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எங்கள் வீட்டில் கூட அந்த தண்ணி என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. அது 5 நிமிஷம் தான் ஃபுல்லாக வீடெல்லாம் தண்ணி வந்திருக்கும். நான் எழும்பி போய் அந்த கஷ்டம்ல என் பிள்ளைலாம் வெளியே வாங்க ஆவுன்னு சத்தமா நான் போய் நின்று ஒரு ஜெபம் பண்ணேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, இயேசுவின் ரத்தத்தினால் அது எல்லை கோடை போடுறேன்னு சொல்லு. ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்துல எங்கள் வீட்டில் முன்னாடி இருந்த அந்த தண்ணி அப்படியே வற்றி போயிடுச்சு. இயேசுவின் நாமம் வல்லமுள்ள நாமம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாருல, கூப்பிடணும். நீங்க சாதாரணமா கூப்பிடும்போது ஏசப்பான்னு அந்த நெருக்கத்தின் காலத்தில் ஆபத்து காலத்தில் நீங்க கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை உடனடியாக கேட்டு பதில் தருகிற தேவனா இருக்கிற தேவ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். அதை முதல்ல நினைங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள, எதையும் செய்ய வல்லவர். பிறவிக்குள்ள கண்களை திறந்தவர், பிறவி சப்பானின் கால்களை வளர செய்து நடக்க செய்தவர், மரித்து போன ராசிரிவை எழுப்பின, இதெல்லாம் வேதத்தில் எழுத உண்மையா நமக்கு அதை செய்ய வல்லவர் என்று விசுவாசிங்க. நீங்க டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படியாமே அப்படியாமே. எனக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு சாவு குறிக்கப்பட்டாச்சுன்னு. யாரு சொன்னாங்க? இப்படி சொல்லக்கூடாது சிஸ்டர். அப்படின்னா எல்லா சிம்டம்ஸும் வந்துருச்சே, நான் போய் சேர நாள் வந்துருச்சு அப்படின்றாங்க சர்வசாதாரணமா. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா அவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசினேன். பேசுனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்போ மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைச்சா. அப்போ ஜெபிச்சு அந்த மரண பயத்தை அப்படின்னேன். நல்லா இருக்கிறாங்க. இப்போ அந்த மரண பயமே இல்லை சிஸ்டர். நான் தான் கேட்டேன், ஏன் நீங்கள் உங்கள் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும்? டோன்ட் இன்வைட் த டெவில். பிசாசை வரவேற்காதீங்க. டோன்ட் இன்வைட் த டிசீஸ். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்றாரு. அதை விசுவாசிங்க. அவன் சொல்றதை சொல்லாதீங்க. வசனம் என்ன சொல்லுதை சொல்லுங்க. அதான் ஜீவன். நம்மளோட வசனத்துக்கு ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. அவன் சொல்ற வார்த்தை பொய்யின் வார்த்தைகள், மரணத்தின் வார்த்தைகள். பேசக்கூடாது. ஒவ்வொரு செய்திலையும் சொல்றேன், கவனமாய் பேசுங்க. அதில் பாருங்க, அபிஷேகத்தை வெற்றி அவர் சொல்றாரு. தாவீது கோலியாத்தை சொல்றான், உன்னை பாரு, உன்னை கொண்டு நான் மாம்சத்துக்கு ஆகாய பற்றி பறவைகளுக்கும் போடுவேன், காட்டு மிருகங்களுக்கும் போடுவேன்னா. ஆனா பாருங்க, தாவீது அதை சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னாரு? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் நாமத்தில் நான் வர்றப்பா. எவ்வளவு பாருங்க, கர்த்தர் கூட இருந்து எதிரியான கோலியாத்தை முறித்து போட்டார். இன்றைக்கு உங்க வீட்டில் கூட கோலியாத்தை போல பயமுறுத்துற செய்திகள் தான் கேட்கப்படுதா? பயப்படாதீங்க. அவனுக்கு வேலை, பிசாசுடைய வேலையே பயமுறுத்துறது தான். துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான். அவன் கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனா இருக்கும். 112ஆம் சங்கீதத்துல. ஏன்னா பிசாசுடைய வேலையே துர்ச்செய்தி கொடுக்கறதா, பயத்தின் செய்தியை கொடுக்கறதா, பயமுறுத்துற செய்தி. ஆனா அவனுடைய சத்துருவிய ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அபிஷேக ஆவியானவர் கூட இருக்கிறார். பாருங்க, அவங்க பாருங்க, இது பண்ணி இவ்விதமாக ஒருவனுடைய இருதயம்
இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை என்றார். இன்னைக்கு உங்களுக்கு கோலியாத்தை போல சில பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்திட்டு இருக்குதா, நீங்க கலங்க வேண்டாம், பயப்படாம இருங்கன்றார் கர்த்தர். அதன்படியே பாருங்க, அவன் வீழ்த்தி அவன் கோலியாத்தை என்ன பண்றான், வீழ்த்தி அவன் இது பண்ணி போட்டான் கோலியாத்தை. அதே தான் பாருங்க, எல்லா காரியத்திலும் கூழாங்கல் நெற்றியில் பதிந்து அவன் தரையில முகங்குப்புற விழுந்தான். ஏங்க இப்படி அடிச்சா அப்படித்தான் விழானா பாருங்க, சத்ரு முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தேவ அபிஷேக வல்லமையால் சத்ருவை கோலியாத்தை தாவீது ஜெயம் எடுத்தான். இன்றைக்கு உங்களை பயமுறுத்துற எந்த கோலியாத்தையும் அபிஷேக வல்லமையில ஆவியான பலத்தில் விரட்டி அடித்து ஜெயம் எடுக்க முடியும். அது மாதிரி ரெண்டாவது பாருங்க, தெய்வீக வல்லமையால் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். நியாயாதிபதிகள் 15:11 உங்களுக்கு தெரியும் சிம்சோனுடைய காரியங்கள். அவருக்கு பெலினாள் ஆள் அனுப்பி அவன் அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு நியாயாதிபதிகள் 15:14 அவன் லேகி வரைக்கும் சேர்ந்தபோது பெலிஸ்தேர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பில் பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. யோசிச்சு பாருங்க, அபிஷேகத்தின் வல்லமை அவன் மேல என்ன பண்ணிச்சான், வல்லமை. அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிற 2 புது கயிறுகளால் அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். 14 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். இதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. பாருங்க, நீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா உட்காந்து அழுகுறீங்க, இல்ல நல்ல அந்நிய பாஷையில நிரம்பி அபிஷேகத்தை சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க பிசாசு நடுநடுங்கி ஓடி போவோம். அங்க பாருங்க, கட்டுகள்லாம் அவன் என்ன பண்ணிச்சான், கட்டுகள் நெருப்புல பட்ட நூல் போல. உங்களை வீட்டில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் நெருப்பில் பட்ட நூல் போலனா அபிஷேகத்தின் வல்லமையினால் அது மாற்ற முடியும், விலைக்கு விடுதலை எடுக்க முடியும். தெய்வீக வல்லமையினால் பாதுகாப்பு கிடைத்தல். இது பாருங்க, சங்கீதம் 105:15 சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். எவ்வளவு பெரிய காரியம்! அபிஷேகம் பெற்றா தொட விட மாட்டார், பிசாசு கிட்ட போகாதன்றாரு. அது தீர்க்கதரிசி என்ன தீங்கு செய்யக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு ஆண்டவர். இதுதான் அபிஷேகத்துல நமக்கு பாதுகாப்பு உண்டு. தேவ பிள்ளைய தேவன் அபிஷேகம் பண்ணியிருப்பாரானால் அவனை சுற்றிலும் கர்த்தர் மூடி பாதுகாப்பார் என்று சங்கீதம் 125:2 சொல்லப்பட்டிருக்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், கண்மணி போல் என்னை காத்துறலும் என்று சங்கீதம் 17:8 சொல்றாரு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சங்கீதம் 121:7 சொல்றாரு. ஆதியாகமம் 20:3 ஆபிரகாம் மனைவி அபிமெலேக்கை கொண்டு போன உடனே எச்சரிப்பு, ஒரு ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அங்க எச்சரிப்பு கொடுத்துட்டாரு. அதை பாருங்க, சகரியா 2:6 சொல்றாரு, உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று சொல்றாரு. கடைசியாக நம்ம பார்க்கும்போது காரியங்கள் பாருங்க, அபிமெலேக்கு ஆபிரகாமின் மனைவி அவ என்னை சிஸ்டர்னு சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு அந்த ராஜாவில் கொண்டு போயிரு. ஆபிரகாம் கூட பேசாம இருக்கிறாரு, ஒண்ணுமே செய்யல. என்ன அவனால ஒண்ணும் செய்ய முடியாது, ராஜா தூக்கிட்டு போயிட்டாரு, என்ன செய்வாரு? ஆனா பாருங்க, ஆண்டவர் விட்டாரா? விடல. அவர் போய் வல்லமை உள்ள தெய்வம் நைட்ல போய் அபிமெலேக்கிட்ட போய் பேச சொல்றாரு, இந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். இதுதாங்க கர்த்தர். மனுஷன் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆவியானவர் துணை இருந்தாருன்னா ஒன்றும் சேதம் அணுகாதபடி நம்மை காத்து கொள்வார். அதனால தான் நம்ம சொல்றோம், கண்மணி போல் என்னை காத்துறலும். அது மாத்திரம் இல்ல, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இரவும் பகலும் கண்மூடாமல் நம்மை காக்கிற தேவன் கூட இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது எல்லா காரியத்திலும். அதுல சகரியா 2:6 சொல்ற, உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், இயேசு கிறிஸ்துவின் முன்வெளிய ரத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கினி மதிலாயின பரிசுத்தாவின் மதிலோடு இருக்க, நடுவிலே மகிமையாய் வீட்டிருக்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் போராடுறீங்க? ஐயோ வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நீங்க ஒன்று மட்டும் சொல்லுங்க, நீங்க போதும் இயேசப்பா எனக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு போதும், இது வேணும் அது வேணும்லாம் கேட்கறத விட்டு ஒரு நாள் எனக்கு ஆவியானவர் அதை கற்றுக் கொடுத்தார். அபிஷேகத்தில் நல்லா நிரம்பி இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டார். அப்போ உள்ள ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டு, நீங்க தான் எனக்கு தேவைன்னு சொல்லுன்னார். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான வார்த்தைகள். அவருக்கு எது பிரியமோ அதை சொல்லணும், அதை பேசணும், அதுபடி நடக்கணும். அவர் கேளுன்னு சொன்னோன்னா, எனக்கு பெரிய கார்த்தார் ஆண்டவரை, இந்த புருஷனை அதை பண்ணுங்க பிள்ளைகள், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு வேணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், மனுஷன் எல்லாம் மாயையான அன்பு, ஆனால் ஆண்டவருடைய அன்பு மெய்யான அன்பு, பூர்ண அன்பு. அவர் நம்ம மேலே எப்படி தெரியுமா? இன்றைக்கி பாருங்க, எதுக்கெடுத்தாலும் பலன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றீங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீரே என் பலன். அவர் வல்லமையின் தேவன். நீரே என் சுகம் சொல்லுங்க, நீரே என் தேவைன்னு சொல்லுங்க. எனக்கு கடன் இருக்கு, அது இருக்கு, ஒன்று எல்லாத்துக்கும் நீர் எனக்கு போதுமானவர் சொல்லுங்க. உங்க கடன் எல்லாம் ஓடி போயிடும், சூரியனை கண்ட பனியை போல ஓடி போயிடும்.
ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு வேணும் எசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் விரும்புகிறதே நம்முடைய அன்பு தாங்க. அதனால தான் பேதுருட்ட கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிற. ஒரு முறை கேட்கல, 3 முறை கேட்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்தும் கேட்கிறாரு ஆண்டவர், என்ன நேசிக்கிறாயாமா? நீங்க என்னத்தை நேசிக்கிறீங்க? பணத்தை நேசிக்கிறீங்க, ஜனத்தை நேசிக்கிறீங்க, பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க, குடும்பத்தை நேசிக்கிறீங்க. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கணும். சங்கீதக்காரன் பாருங்க, எல்லாத்துக்கும் அவர் ஆண்டவர் தான். என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுறேன். ஆண்டவரத்துல அன்பு கூறணுங்க. ஆண்டவர் வெறும் தருகிறவர், இதை தாங்க ஆண்டவர், இதை செய்யுங்க ஆண்டவர், இப்படியே கேட்காதீங்க. ஆண்டவரே நீர் எனக்கு போதும். அவர் கூட நீங்க பேசுங்க. அவர் ரொம்ப ஆசைப்படுவார். ஆண்டவர் நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. என்னெல்லாம் சில நெருக்கங்கள்ல என் பிரியமேன்னு கூப்பிட்டாருன்னா போதும், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாயிருவேன். அந்த ஒரு வார்த்தை கிடைக்க நான் ரொம்ப காத்திருப்பேன். ஏன்னா அவருடைய அன்பு அப்படி ஒரு உண்மையான அன்புங்க. அந்த அன்புக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அவ்வளோ அன்பான தெய்வன். நீங்க அன்பு செலுத்துங்க. எப்பவுமே பலகீனத்தை குறித்து எழுதப்பட ஆண்டவர் என் பலனா இருக்கிறார். போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரத்திலும் ஆசீர்வதிக்க. போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காக்கிற தெய்வன் கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் வலது பாசி இருக்கிறபடி நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல. இன்னைக்கு அநேகர் ஃபோன் பண்ணி என்ன சொல்றீங்க, அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க மந்திரம் இல்லைங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு தான் குறி சொல்லுது இல்லை. எப்போ இல்லை? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பலிக்காது. நீங்க தான் அடிக்கடி அவுட் ஆஃப் ஆயிடுறீங்களா? லைஃப் இன் கிரைஸ்ட், எல்ஐசி பாலிசி வாங்கிடுறீங்க. ஆனா எல்ஐசி லைஃப் இன் கிரைஸ்டுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள நீங்க வாழ்றீங்களா? வாழணும். அப்போதான் கர்த்தர் உங்களை காக்குறாருன்னு உணர்வு இருக்கணுங்க. அதனால்தான் 119ஆம் சங்கீதத்தை படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சங்கீதக்காரர் என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும் எழுதுவார். நமக்கு எப்பவுமே உணர்வுள்ள இருதயம் வேணும், ஞானமும் தெளிந்த புத்தி இருக்கணும். அப்போ நிச்சயமா கர்த்தர் நம்மளே, அதுக்கு தான் ஆவியானவர் நம்ம மீது தங்கி இருக்கிறார். வேதம் சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம்ம கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் எல்லாம் எங்க உலகத்துல இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுறதே இல்லை. கர்த்தர் பார்க்கிறாருங்கிற ஒரு சிந்தையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளை பார்க்கிறாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, நமக்காக யுத்தம் பண்றாரு, நமக்காக யாவை செய்து முடிக்க வல்லவர நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை பெற்றுக்கொள்றீங்களோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஒருவனும் பயப்படாத, உன்னோடு கூட இருக்க ஒருவனும் தீங்கு செய்ய உன் மீது கை போடுவதில்லை என்று அப்போஸ்தலர் 18:10 சொல்றாரு. விசுவாசியை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை உங்கள் சொந்த கண்களால் நீ காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணி கொண்டீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் அவருடைய என்னென்ன காரியத்தில் அவங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்களோ எசப்பா, சிம்சோன் அன்னைக்கு நெருப்பில் விட்ட நூல் போல் அந்த கட்டுகள் உடைத்தெறிந்தது போல இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டியிருக்கிற எல்லா கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், பலகீன கட்டுகள், மந்திர தந்திர பில்லி சுனிய கட்டுகள் எல்லாத்தையும் உடைத்தெறிவீராக. பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவர் மீது, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உடைய ஆவியின் அபிஷேகம் வல்லமை ஊற்றப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்ற உணர்ந்து வாழுமுடைய கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒவ்வொரு மீதும் வல்லமையான ஆவியானவர் ஊற்றுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெற்று பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ரூபிகுமார், சோர்ந்து போகாதே. குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். எந்த விதத்திலும் எனக்கு சமாதானமே இல்லை. குடும்பம் முழுவதும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோமே என்று சொல்கிறாய். இல்லை மகளே, பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசைனால் எப்படி சிம்சோன் மீது பலமாய் ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த கட்டியிருந்த கட்டுகள் நெருப்பிலப்பட்ட நூல் போல அருந்து போனது போல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெயத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசி ருஷபீலது நிகது நிகந்துரிக்க திகந்துரிக்க. செல்வராணி, சோர்ந்து போகாதே.
எப்பொழுதுமே இந்த தரித்திரத்தின் வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று புலம்பி அழுகிறாய். இல்லை மகளே, உன்னை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்பதை நீ ஆண்டுடைய சமூகத்தில் அப்ளை பண்ணு. கிருபைதாரும் ஆண்டவரை, நான் ஆசீர்வாதமாய் வாழ என கிருபைதாரும், செழிப்படை என கிருபைதாரும் என்று கேளு. கர்த்தரை நம்புகிறன், செழிப்பான வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். ஒலி சந்துரி கபால தூதரபோது பீட்டர்சன், சோர்ந்து போகாதே. கர்த்தர் கரம் என் மீது தான் இருக்கிறது, ஆனாலும் போராட்டங்கள் ஓயவில்லை என்று சொல்லுகிறார். கிதியோனை போல பேசிக்கொண்டிருக்கிற என் அருமை மகனே, உன்னோடு கர்த்தர் கூட இருக்கிறார் உணர்ந்து அவருக்கு பிரியமானதை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உஷபல ஹதுனாதா திஷந்து ரிஹல துனிக்கந்து கபாலாபா திஹந்து ரி வதுரி கதுரி கபாலா திஹந்து நிஷிதுரி பல துனிக்கந்துரி கபால. செல்வகுமாரி, சோர்ந்து போகாதே. 5 வருடமாகியும் குழந்தை இல்லையே என்று கலங்கி நிற்கிறாய். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். கர்த்தர் தடைகள் இன்னைக்கு எப்போ பாரு நீ அடிக்கடி சொல்லுகிறாய், எனக்கு திருமணமும் ஒரு தடையாகவே இருந்தது, இப்போ குழந்தை கிடைப்பது ஒரு தடையா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ அகற்றி போட்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்று யோபு 42:2 வைத்து ஸ்தோத்திரி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷவில் அதுரி கந்தூரி கபால். நாங்கள் நன்றியோடு வை ஸ்தோத்திரிக்கும். ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட அவர்கள் விரும்புகிற காரியத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளை, இந்த செய்தி உங்களோடு பேசியிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்பிட்டேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.